ஒரு டிஷ்ஷு ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் பண்ணிடலாங்க. அதுவும் ஜஸ்ட் 7 மினிட்ஸ் இருந்தால் போதும், டக்குன்னு இது பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஒரு கடாயில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் எதுவாக இருந்தாலும் சரிங்க. நல்லா ஹீட் ஆனோடனே வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை தரத்துக்காக கொஞ்சம் பே லீஃபும் ஒரு சினமன் ஸ்டிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். திரும்ப கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பீல் பண்ண ஜிஞ்சர், அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் ஒன்று எடுத்துருக்கேங்க, அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேங்க. நான் வந்து பட்டாணியும் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பீன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் தவிர வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் லைக் காலிஃப்ளவர் அதெல்லாமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ லைட்டாக ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் திரும்ப சாட்டே பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சூடாகவே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் குக் ஆகிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த சம்பா ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண சுஜி ரவா கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் ஓகேங்க. ஆனால் ஆட் பண்ணும்போது பொறுமையாக ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நீட்டாக அழகாக வரும். இப்போ ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு ஒரு சிம்மரில் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி இனிமேல் திக்காகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் நெய்யில் வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளேட்டிங்காக வந்து ஒரு பவுலில் ஆல்ரெடி நெய் தடவிட்டேன். இதில் வந்து கிச்சடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட்டில் வந்து கவுத்திட்டிங்கன்னா சூப்பரான அழகான கிச்சடி ரெடி. லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு குட்டி கேஷ்யூ நட் ஒரு அழகுக்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் vlogs. பாய்.